முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அன்பு அண்ணாச்சி அவர்களுக்கு நன்றி நன்றி என்ற நன்றி கூறி விடைபெறுகிறேன். கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல்மிகு செயலாளர் அருமை மாமா அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் காண்கிறார். அவருக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஐயா கடம்பூரார் அவர்களின் முன்னிலையில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே தெய்வம் கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நிறுவிய நிறுவன தலைவர் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் இன்னைக்கு மறைந்தும் மக்களின் உள்ளங்களில் தமிழகத்தில் அரசியல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசாமல் ஒருவனாலும் அரசியல் செய்ய முடியாது என்ற இயக்கம் ஒன்று என்றால் அந்த இயக்கத்தில் பெருமை பெற்ற இயக்கம் நம்முடைய இயக்கம். நிழலின் அருமை எங்க போனா தெரியும், வேலுக்கு போனாதான் தெரியும். இன்னைக்கு சுட்ட இருக்கின்ற சூரியன் இன்றைக்கு உதயசூரியனில் வாக்களித்து விட்டு சுட்ட இருக்கின்ற சூரியனாக மக்களை வாட்டி வதைக்கின்ற இந்த விடிய ஆட்சி வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆனால் எடப்பாடியுடைய நல்லாட்சியின் அருமை பெருமை எல்லாம் இன்றைக்கு தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கின்றது. ஏன்னு சொன்னா சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதை இழந்து வந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி தேர்தல் நேரத்தில் நடைமுறைப்படுத்த முடியாத வாக்குறுதிகளாம் நம்ப வைத்து மக்களை ஏமாற்றி கழுத்தெடுத்து நயவஞ்சகமாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கின்ற இன்றைக்கு விடிய ஆட்சியை இன்றைக்கு மக்கள் வெறுத்து என்றைக்கு தேர்தல் வரும், என்றைக்கு தேர்தல் வந்தாலும் சேஞ்சாத்து கோட்டையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடிதான் பறக்கும். அண்ணன் எடப்பாடியார் தான் தமிழகத்துடைய நல்ல முதலமைச்சராக மீண்டும் வருவார், வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற மக்கள் இருக்கின்ற நிலையில தான் இன்றைக்கு தமிழக அரசியல் களம் இருக்கின்றது. கருணாநிதிக்கு சொந்த காசுல சூரிய வச்சுக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது கருணாநிதி தான் பொருந்தும். அவர் புரட்சி தலைவரை ஏழனமாக நினைச்சு 72 கட்சி விட்டு நீக்கினார். அது நீக்கிறதுக்கு முன்பாக வாரிசு அரசியல் எப்படி வந்து மூக்கா முத்துன்ற ஒரு கருணாநிதி மகன் இன்னைக்கு ஸ்டாலினோட மூத்தவராக, ஸ்டாலினுக்கு மூக்கா முத்து. அவர் பூக்காரி வேலைக்காரி அவனு கொஞ்சம் படங்கள்லாம் திரைப்படத்தில் இருக்கு சொல்லி புள்ளிய பிள்ளை. அந்த நேரத்தில் நாங்கள்லாம் நம்ம கட்சிக்காரெல்லாம் சொல்லுவாங்க, மகன் நடிப்பது புள்ளிய பிள்ளை, அப்பன் நடிப்பது கொள்ளைய கொள்ளைன்னு கருணாநிதி 10-4 வருடம் பேசினாங்க அந்த படம் வந்த நேரம். அப்படி மூக்கா முத்தெல்லாம் திரைப்படத்தில் நடிக்க வச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு போட்டியா ரசிகர் மன்றத்தெல்லாம் துவக்கி அப்பவுமே திமுக வாரிசு அரசியலை உருவாக்க பார்த்தவர் கருணாநிதி. எனக்கு வாரிசு அரசியல் என்பது அவர்கள் ரத்தத்தோடு ஊறியது, அதை எந்த காலம் திருத்த முடியாது, நாய்வாளத்தை நிறுத்த முடியாது, திமுக காரணம் திருத்த முடியாது. அதான் இன்னைக்கு வரைக்கும் உதயநிதி வரைக்கும் இனி அடுத்து இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்லி KNR யார் துறைமுகம்லாம் சொன்னா இதை விட வெக்க கெடுன்னு திமுக வேட்டி கட்டிட்டு நீங்கள்லாம் அந்த மானத்தோட அந்த கட்சியில் இருக்கணுமா? சுயமரியாதை இயக்கமா அது? என்ன சொல்றேன், இப்போ 52 வருஷம் ஆச்சு. 52 வருஷத்துல ஒரு இயக்கம் துவங்கி முதல் பொது தேர்தலையே 72 ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சோம். அதுக்கு இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு கொடியை டிசைன் பண்ணதுக்கு சிக்கல் படுதாங்க, வேதனைப்படுதாங்க. அந்த கட்சிக்கு அந்த கொடிக்கு அதுக்கு முன்னாலே இல்லைங்க வருது, அது வரத்தான் செய்யும். இப்போ நம்ம கொடி அப்படித்தான், நம்ம இன்னைக்கு உள்ளவங்களுக்கு இப்போ உள்ளவங்களுக்கு இந்த கொடி தான் தெரியும். ஆனால் அண்ணா திமுக கொடி இது இல்லை. முதல்ல கருப்பு சிவப்புல இன்னைக்கு பேரஞ்சப்படுத்தாங்க, அண்ணா இருக்காருல, இந்த கொடி இல்லை. புரட்சித்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னா கருப்பு சிவப்புல தாமரைப்பூ போயிருக்கும். இந்த தாமரையை தமிழ்நாட்டில் முதல்ல பறக்க விட்டது நம்ம தான். இன்னைக்கு ரொம்ப தாமரை பெருசாக பேசுறாங்க. அந்த கருப்பு சிவப்புல மஞ்சள் கலர்ல தாமரைப்பூ இருக்கும், அதுதான் அண்ணா திமுக கொடி. அந்த கொடி அப்போ பார்த்த உடனே புரட்சி தலைவருக்கு இந்த படம் 100 நாள் ஓடுமா, புரட்சி தலைவர் படத்தை மாதிரி இந்த கட்சி 100 நாள் ஓடுமா, 6 மாதம் ஓடுமா, 3 மாதம் ஓடுமான்னு எக்கண்ட ஏகாடியும் பேசினவர் கருணாநிதி. ஆனால் இன்னைக்கு கருணாநிதி மறந்துட்டார். புரட்சி தலைவர் இந்த கட்சி ஆரம்பிச்ச புரட்சி தலைவர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. அதுக்கு பிறகு வழி நடத்திய மக்கள் சக்தி வைத்த புரட்சி தலைவர் அம்மா நம்மோட இல்லை. ஆனால் இந்த கட்சி இன்னைக்கு நிற்கின்றது.
இன்னைக்கும் இந்த கட்சி இருக்கின்றது என்று சொன்னால் புரட்சி தலைவர் பெயர் இருக்கின்ற வரை உலகத்தில் புரட்சி தலைவர் பெயர் எந்த காலத்தில் எவனாலும் அழிக்க முடியாது. 2001 அம்மா சிறப்பான முதலமைச்சராக வந்தாங்க. 2006 திரும்ப ஆட்சிக்கு வந்த கருணாநிதி திமுக வந்துச்சு. வந்து மைனாரிட்டி ஆட்சி, மெஜாரிட்டி இல்லை. அம்மா கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் சொல்லுவாங்க இது மைனாரிட்டி ஆட்சி தான் சட்டமன்றத்தில் சொல்லுவாங்க, மக்கள் மன்றத்தில் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொன்னாங்க தெரியும்? இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் அமைச்சர்லாம் சொன்னதில்லை 234 தொகுதி எங்களுக்கு லட்சியம், 200 எங்களுக்கு நிச்சயம். நிச்சயம்னு நீங்கள் பேப்பரில் எழுதிக்கிறீங்க. நீங்கள் 200 எழுதி 234 எழுதிக்கோங்க, 243 எழுதிக்கோங்க. அதை பற்றி எழுதுறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் இன்னைக்கு மக்களுடைய மனநிலை என்ன? அது முக ஸ்டாலினோட லட்சியமா? அவருக்கு லட்சியம் இருக்கலாம். மக்களுடைய லட்சியம் என்னன்னா 2006 11 திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு, அது பிறகு இனிமேல் நாங்கள் தான் ஆட்சியில் யாரும் பக்கத்தில் வர முடியாது கோட்டைக்குன்னு சொல்லி எகத்தாளம் பேசி ஆணவத்தோடு அதே ஆணவம் ஆகும்பாவும் இப்போ வருது திமுக. இனிமேல் நம்மளை ஜெயிக்க ஆளு. 2006 to 11 திமுக ஆட்சியில் இருந்த கட்சி 2011 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம 3வது கட்சியாக சட்டமன்றத்தில் வெறும் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்று நீ போன நடந்த வரலாறா இல்லையா? இன்னைக்கு என்னமோ எக்காலம் போட்டு இனிமேல் நாங்கள் தான் நிரந்தரம். எங்களுக்கு என்ன நிரந்தரம்? ஒரு நிரந்தரம் இல்லை. ஏதோ கர்ணன் கவச குண்டத்தோட படந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆட்சி அதிகாரம் என்ன நிரந்தரமா? எப்படி நிரந்தரமாகும்? இங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? 2G ஸ்பெக்ட்ரம் இன்னைக்கு எங்க முன்னாள் அமைச்சர் பூரா வழக்கு போடுறீங்க. நீ என்ன காந்திக்கு அடுத்த வாரிசா? திமுக காரன் பூரா நீங்க எல்லாம் உத்தமங்களா? இன்னும் காலம் மாறும். காலம் மாறும்போது உங்க வண்டவாளமெல்லாம் தண்டவாளம் காலம் தொலைவில் இருக்காது. ஏன்னா திமுக காரங்க இன்னைக்கு அடிக்கிற கொள்ளையை பார்த்தா இன்னைக்கு அமைச்சர் டிடிசிபி அப்ரூவல் ஒரு பிளானுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு? நானும் 5 வருஷம் இந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருந்தேன். அப்படிதான் தமிழ் இடம் பார்த்துட்டு அப்ரூவல் நம்ம ஏதாவது போயிருக்கோம். நீ போயிருக்கியா? நகரம் இருக்காரா? இல்லை யாராவது போயிருக்குமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு யாரோ அவங்க சொத்துக்கு யாரோ சொத்து பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி அவங்க சொத்து அவங்க டிடிசி அப்ரூவல் வாங்கணும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு போய் அமைச்சர் கப்பம் கட்டினாதான் அங்கே பயில கையெழுத்தாரு. இது ஒரு லட்சணம். இந்த லட்சணத்தில் ஆட்சி இன்னும் ஊழல்லாம் சொன்ன நாரி போகும். ஆக தேர்தல் வாக்குறுதி எப்படி 21 இப்போ நாங்கள் 67 இடம் வந்தோம். நான் சொன்ன மாதிரி 66 75 இடத்துல ஜெயிச்சோம். வெற்றி வாய்ப்பு இழந்த உண்மைதான். எதிர்கட்சியாக இருக்கும். நீ எதிர்கட்சி அந்தஸ்து கூட ஆட்சியில் விட்டுட்டு கோட்டை விட்டவங்க தானே 2011 அதே வரலாறு திரும்ப போகின்றது. 2026 திமுக இன்னைக்கு சொல்ற எதிர்கட்சியாக கூட வராது நிச்சயம். இந்த இதுல மோடி வேணுங்கிறவன் பிஜேபி கூட்டணி போட்டான், மோடி வேண்டாங்கிறவன் கண்ணை மூடிட்டு இந்தியா கூட்டணிக்கு போட்டாங்க. இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியை விட திமுக கிடைச்ச வெற்றி அல்ல. சரி, இதுக்கெல்லாம் வர 21 தேர்தலில் இப்படி எப்படி இந்த கூட்டணி வச்சாங்க? 520 தேர்தல் வாக்குறுதிகளை 1 2 இல்லை. நாங்கள் சட்டமன்றத்தில் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். இந்த வாக்குறுதியில் என்னைக்கு நிறைவேற்ற போறீங்கன்ட்டு. சட்டமன்ற தேர்தலில் 520 வாக்குறுதிகள். நீட் தேர்வு ஒரே கையெழுத்தில் ஒளிப்போனார். உதயநிதி அதையும் தாண்டி ஒரு செங்கலை தூக்கிட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை நாங்கள் வந்தால் கட்டி ஒன்று இன்னைக்கு செங்கல் என்னாச்சுன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? 26 தேர்தல் விட்டு உதயநிதி அவர்கள் இந்த செங்கல் ஆளாளுக்கு நீ ஒரு செங்கலை தூக்குன, தமிழ்நாட்டு வாக்காளர்கள்லாம் கையில் ஒவ்வொரு செங்கலை தூக்குனா அத்தனை செங்கல் வந்தால் நீ என்னத்துக்காக முழுசாக ஊர் போய் சேர முடியாது. அப்படி சூழ்நிலை வரும். மக்கள் ஏமாளிகள் அல்ல, மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு செங்கலை தூக்கிட்டு சரி நீ தான் வந்துட்டு இல்லையா ஆட்சியில் வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துட்டியா? 39 நாடாளுமன்றம் போன வட்டம் 38 ஜெயிச்சாங்க, இந்த வட்டம் 39 ஜெயிச்சாங்க. டெல்லியில் என்ன கிடைச்சிங்க? எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? நீட் தேர்வு ஒழிப்போம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொல்ல உதயநிதி நாளைக்கே துணை முதலமைச்சர் ஆகட்டும். துணை முதலமைச்சர் ஆன உடனே ஸ்டாலின் போட மறந்த கையெழுத்து துணை முதலமைச்சராக வந்து உதயநிதி ஸ்டாலின் போட்டு நீட் தேர்வு ஒழிச்சிருமா? நான் இந்த மோடி வேலையில் வேலை கேட்க துணை முதலமைச்சர் நான் எதுக்கு காலம் தரத்து நாளைக்கே கொடுக்கத்தான் போறீங்க. ஏன்னா வாரிசு அரிசி அங்கே அண்ணன் எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ போவார், திண்ணை எப்போ காலியாகும்னு சொல்லுவாங்களே பழமொழி. அது போல் அண்ணன் இருக்கும்போதே இப்போ திண்ணைக்கு ஆசைப்பட்டார் உதயநிதி. கருணாநிதி இருக்க வேண்டி கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னையா அவசியம்? நான் சொல்கிறேன், திமுகவில் எவ்வளோ சீனியர் தலைமுறைகள்லாம் பாவம் நொந்து நூலாகி அவரெல்லாம் படத்தை தூங்குவார். இன்னைக்கு பார்த்தா நொந்து நூலாகி வெளியே சொல்லாமல் இன்னைக்கு நேரு வேலை நினச்சி இங்கேருந்து போனவங்க அவங்களாவது விட்டுருங்க. ஆனால் திமுகவில் எத்தனை பேர் எவ்வளோ வாரிசு பாரம்பரியம்லாம் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இங்கே நடக்குமா? இங்கே உழைக்கின்ற தொண்டன் உயர முடியும் என்ற ஒரே இலக்கணம் கிடைத்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட. நான் சொல்கிறேன், இன்னைக்கு திமுக காரங்க ஆணவம் பிடிச்சி இனிமேல் நமக்கு அண்ணா திமுகவை அழித்து விடலாம் என்று சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் மேலே கேஸை போட்டிருக்க. இந்த வழக்கை பார்த்தோம்னா இது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாத இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் என்பதை நமக்கு எத்தனையோ காலத்தில் நிரூபித்த இயக்கம். நிரூபித்து மீண்டும் ஆட்சி கட்டில வந்து மக்களுக்கு அதிகாரத்தை
பயன்படுத்தி மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு கட்சி என்று சொன்னால் அதிமுக தான். ஆனால் அப்படிப்பட்ட இயக்கத்தினை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு காண்கிறவர்கள் அழிவார்கள், ஒழிந்து போவார்கள். வருகின்ற 2026 தேர்தல் திமுகவுக்கு முடிவு பெற்றுகின்ற தேர்தலாக நிச்சயமாக மக்கள் முடிவெடுப்பார்கள். அதுதான் இன்றைக்கு யதார்த்த தமிழகத்துடைய அரசியல் நிலைமை. இதை நாமும் சபதமாக ஏற்று வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வேரடி மண்ணோடும் இன்னைக்கு இந்த தொகுதி எல்லா தொகுதியும் பிடிச்சிட்டாங்களா, இது ஒண்ணுதான் பாக்கி. போன வட்டம் பிடிச்சிங்க, இந்த வட்டம் பிடிக்கணும்னு நான் சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்தில் கொண்டு அண்ணன் எடப்பாடியுடைய காலில் சமர்ப்பிப்போம். அதிலேயும் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில நாம் அடுத்து பெறப்போகின்ற வெற்றி, இனிமேல் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி எவனாலும் கனவுல கூட எண்ணி பார்க்க கூடாது என்ற வகையில் அந்த வெற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் சபதமாக ஏற்று மீண்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்தால்தான் நமக்கு விடிவு காலம் என்ற நிலையில மக்கள் இருக்கின்றார்கள். இந்த விடிய ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவோம். விடிவு காலம் வர வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் நிலையில இன்றைக்கு மக்கள் இருக்கின்றார்கள். அண்ணன் எடப்பாடியுடைய ஆட்சியின் சாதனைகளை சிந்திக்கின்றார்கள். திமுக ஆட்சியின் வேதனைகளை இன்றைக்கு அனுபவித்து வருகின்றார்கள். இதை நாம் பயன்படுத்தி நிச்சயமாக சிறப்பான வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் சபதமாக நாம் ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.